systeccontest.com வெப்சைட்ட சில ஹிடன் மெசேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒண்ணு குடுத்திருந்தோம். அத வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ, இப்ப இதில பார்த்தீங்கன்னாக்கா, நான் Kali Linux ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா, நீங்க டெர்மினல ஓப்பன் பண்ணிட்டு, டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து பண்ணணும். இப்ப டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றப்ப கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, DIRB குடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு http://www.systeccontest.com அந்த URL வந்து ஃபுல்லா டைப் பண்ணி என்டர் குடுத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணும். இதில பார்த்தீங்கன்னாக்கா, ஜெனரேட்டட் வேர்ட்ஸ் வந்து 4612 வேர்ட்ஸ் வந்து குடுத்து செக் பண்ணி பார்க்கும். இப்ப அதில ஒரு வேர்டையா குடுத்து செக் பண்ணி பார்க்குறப்போ, அந்த systeccontest.comக்கு அப்புறம் என்னென்ன டைரக்டரிஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து அதில காட்டும். ஸோ, இது வந்து எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்ப இது ஃபுல்லா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மேட்ச் ஆனுச்சோ அதெல்லாம் தனியா லிஸ்ட் காட்டும். ஸோ, அதில தான் வந்து அந்த ஹிடன் மெசேஜ் வந்து இருக்கும். ஓகே. இப்ப இதில பார்த்தீங்க அப்படின்னாக்கா, systeccontest.com பக்கத்தில ஹோம்னு ஒரு டைரக்டரியும், லாக்ஸ்ங்கிற ஒரு டைரக்டரியும் 2 டைரக்டரி வந்து இதில இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். அது இல்லாம மத்த டைரக்டரிஸ்லாம் இருக்கு. அந்த ஹிடன் மெசேஜ் இருக்கிறது இது 2ல தான். ஃபர்ஸ்ட்டு நான் இதில லாக்ஸ்ங்கிற டைரக்டரில போயிட்டு நான் ஓப்பன் பண்றேன். அதில log3ங்கிற ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா, அதில லாஸ்ட் லைன்ல பாஸ்வேர்ட் systec.1234ன்னு சொல்லிட்டு அதோட பாஸ்வேர்ட் வந்து அந்த இடத்துல குடுத்துருக்கும். ஸோ, இத வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ, லாக் டைரக்டரி உள்ளார log3ல பாஸ்வேர்ட் இருக்கு. அடுத்ததா ஹோம் டைரக்டரின்னு ஒண்ணு இருந்தது இல்லையா? அத போயிட்டு URLல ஓப்பன் பண்றோம். இப்ப ஹோம் டைரக்டரி ஓப்பன் பண்ணயில, அதில ரூட்ன்னு ஒரு டைரக்டரி காமிக்குது. ரூட் டைரக்டரிய கிளிக் பண்றோம். பிரைவேட் அதில இமேஜஸ். ஸோ, இதில நெறைய இமேஜஸ் வந்து குடுத்துருந்தோம். அதில வந்து சிஸ்டெக் லோகோங்கிற ஜேபிஜி இமேஜ் இருக்கு இல்லையா? அந்த இமேஜ்ல தான் வந்து அந்த ஹிடன் மெசேஜ் இருந்துச்சு. ஸோ, அத வந்து நான் wget குடுத்து அந்த URLல என்டர் பண்றேன். என்டர் பண்றப்போ எனக்கு வந்து லினக்ஸ்ல அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகே. இப்ப அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்ப அந்த இமேஜுக்குள்ளார தான் வந்து ஹிடன் மெசேஜ் வந்து இருக்குது. ஸோ, இது வந்து அந்த இமேஜ் வந்து ஸ்டெனோகிராஃபி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ, அதுக்காக வந்து அத எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஸ்டெக்ஹைட் எக்ஸ்ட்ராக்ட் SF குடுத்துட்டு அந்த சிஸ்டெக் லோகோ பேர வந்து நான் குடுக்குறேன். அது குடுக்குறப்ப பாஸ்வேர்ட் வந்து கேட்கும் இந்த இடத்துல. ஸோ, அப்ப அந்த பாஸ்வேர்ட் கேட்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம ஏற்கனவே வந்து லாக் ஃபைல்ஸ்ல எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? அந்த பாஸ்வேர்ட எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும். systec@1234ன்னு அந்த பாஸ்வேர்ட் இருந்துச்சு. ஸோ, அப்ப அத போயிட்டு நீங்க டைப் பண்றப்போ, அந்த சிஸ்டெக் லோகோ ஃபைல் வந்து சீக்ரெட் மெசேஜஸ்.txtங்கிற ஒரு ஃபைல்ல வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இப்ப அந்த சீக்ரெட் மெசேஜ்.txt இந்த ஃபைல்ல தான் வந்து அந்த ஹிடன் மெசேஜ் வந்து இருக்குது. ஸோ, அத ஓப்பன் பண்றதுக்கு கேட்ன்னு குடுத்துட்டு, அந்த ஃபைலோட நேம் குடுக்குறேன். அந்த இடத்துல உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா, சிஸ்டெக் ஹிடன் இன் பிளானிங் சைட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ, இதுதான் வந்து அதில உள்ள இருந்த ஒரு ஹிடன் மெசேஜ்.